ஆனால் சீக்கிரமாகவே அங்கிருந்து கிளம்பி விட்டான். போகும் வழியில் அபிமன்யுவிற்கு யாரும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க இளவரசி ருக்மிணி 2 போர் வீரர்களை அவனுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தார். அபிமன்யுவும் அவனை பாதுகாக்க வந்த 2 வீரர்களும் அபிமன்யுவின் வீட்டை அடைந்தனர். போர் வீரர்கள் கிளம்ப அபிமன்யு வீட்டிற்குள் நுழைந்தான். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவனது கழுத்தில் ஒரு பலமான அறை விழுந்தது. ஆ, பாட்டி என்று அவன் கழுத்தை தேய்த்தபடி தன் பாட்டியை பார்த்தான். பாட்டி கோபமாக அவனை பார்த்து, போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்னதானே பார்க்க வந்திருக்கணும். ஆனா நீ பெரிய மனுஷனாகிட்ட, இளவரசிகளோட விருந்துக்கு போக ஆரம்பிச்சிட்ட. இந்த வயசான பாட்டிய பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல என்று திட்டினான். தனது பாட்டி கோபத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட அபிமன்யு, அப்படி இல்ல பாட்டி, இந்த விருந்து போட்டியில வென்ற எல்லாருக்குமான விருந்து. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்ச விருந்து. அதனாலதான் நான் போனேன். சொல்ல போனா நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல தெரியுமா என அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு, எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க என்றான். உடனே பாட்டி கோபத்தை மறந்து வேகமாக சாப்பாட்டை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். அபி, நீ போட்டியில ஜெயிச்சா நான் உனக்கு பரிசு தருவேன்னு சொன்னேன்ல என பரிமாறிக்கொண்டே பேசினான். அபிமன்யு சாப்பிட்டுக் கொண்டே, ஆமா பாட்டி, என் பரிசுங்க என்று ஆர்வமாக கேட்டான். அபிமன்யு பாட்டியின் பரிசை பார்க்க ஆர்வமாக இருந்தான். அதனால் வேகமாக சாப்பிட்டு முடித்து எழுந்து நின்றான். பாட்டி அவன் பரிசை எடுக்க உள்ளே சென்றான். அப்பொழுது அவனது தந்தையின் பொருட்கள் இருந்த அந்த பெட்டி அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவன் நினைத்ததைப் போலவே பாட்டியும் அந்த பெட்டியை தான் எடுத்து வந்தான். அதை பார்த்ததும் அவன் ஆர்வம் மேலும் கூடியது. அபி, இந்த பெட்டி சாதாரண பெட்டி இல்ல. இந்த பெட்டிக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த மர்ம முத்திரை இருக்கு. அது பிரம்ம சக்கர முத்திரை. அது ஒரு சக்தி வாய்ந்த போர் நுட்பம். இதுல இருக்க முத்திரை மொத்தம் 3 கட்டமா இருக்கும். அந்த 3லயும் தேர்ச்சி பெற்றாதான் உனக்கு மேல அதிக சக்தி இருக்கிறவங்கள கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியும். இத கைப்பற்ற உன்னோட அப்பா எத்தனை சண்டை போட்டிருக்காரு தெரியுமா? பாட்டியின் வார்த்தைகளை அபிமன்யு ஆர்வத்துடன் ஆச்சரியத்துடனும் கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு ஆழமான மூச்சிற்கு பின் பாட்டி மீண்டும், இதுல இருக்க ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்க உன் அப்பா எடுத்துக்கிட்ட நேரத்தை பத்தி கேட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முதல் கட்டத்தை அடைய அவர் எடுத்துக்கிட்ட நேரம் பவித்ரோதய நிலைய அடைய எடுத்துக்கிட்ட நேரத்துக்கு சமம். இந்த 2வது கட்டத்தை அவர் அடைய எடுத்துக்கிட்ட நேரம் இருக்கே, அது அமரோதய நிலைய அடைகிற நேரத்துக்கு சமம். ஏன்னா அவரால பஞ்ச பூதங்கள்ல 2 பூதங்களைத்தான் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு என்று அவன் பாட்டி சொல்லிக் கொண்டிருந்தான். அதை கேட்டு அபிமன்யு ஒரு நொடி அரண்டு போனான். தன் பாட்டிக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் என்று அவனுக்கு இதுவரை தெரியாது. அவன் இதற்கு முன்பு இதை பற்றி பேசியது இல்லை. தனது தந்தை அமரோதய நிலையை கடந்த மாவீரர் என்பதை கேள்விப்பட்டதும் அவனுக்கு அவன் தந்தை மீது இருந்த மரியாதை கூடியது. அமரோதய நிலை வீரரால் பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்த முடியும். இது அனைத்து சக்கரத்தையும் திறந்த ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்தவுடன் பாட்டி மீண்டும் ஆழ்ந்த பெருமூச்சுடன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை அப்பானால முடியாதத உன்னால செய்ய முடியும். அவர் 2 பஞ்சபூதங்களைத்தான் தன் கட்டுப்பாட்டுல எடுத்தாரு. நீ நிலம், நீர், காற்று, ஆகாசம், பூமின்னு 5 பூதத்தையும் உன் கட்டுப்பாட்டுல எடுக்கணும். இங்க நிறைய பேரு பிரம்ம சக்கர முத்திரையை படிச்சு கத்துக்குவாங்க. ஆனா அத முழு வீச்சோட செயல்படுத்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க 5 பூதத்தையும் கட்டுப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச தப்ப நீ செய்யக்கூடாது. நீ முதல்ல 5 பூதத்தையும் கட்டுப்படுத்த கத்துக்கோ. அதுக்கப்புறம் பிரம்ம சக்கர முத்திரையே கத்துக்கோ. இது எல்லாம் கத்துக்கிட்ட பின்னாடி நீ தாக்குதலை தொடுத்தா எதிரில நிக்கிற சேனை எல்லாம் சிதறி ஓடிடும் என்று பாட்டி வேகமாக பெட்டியை திறந்து அதில் இருந்த பிரம்ம சக்கரம் மற்றும் 5 பூதம் சம்பந்தப்பட்ட பழங்கால சுருள்களையும் வரைபடங்களையும் அவனிடம் கொடுத்து ஒரு நிமிடம் தீவிரமாக அவனை பார்த்தவள், இத நீ கத்துக்கிட்ட பின்னாடி உன் அப்பா அம்மா பத்தின எல்லாத்தையும் உன்னை விடாம உன்கிட்ட நான் சொல்லுவேன். இது சத்தியம் என்றாள். அதை கேட்டதும் அபிமன்யு கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் மனதிற்குள் பல கேள்விகளும் பல எண்ணங்களும் வந்தது. அவன் பாட்டியை பார்த்து, பாட்டி, நான் அரச குடும்பத்தை சேர்ந்தவனா என்று கேட்டான். அப்போது அபிமன்யு கண்களில் ஒரு சிறிய மின்னல் வெட்டியது. அதை பாட்டி பார்த்தாள். அவளுக்கு மனது முழுக்க சந்தோஷம் நிறைந்திருந்தது. தனது பேரன் தனது பாதையை தொடங்கி விட்டான் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, ஆமா அபி, நீ நினைக்கிறது உண்மைதான். ஆனா அத பத்தி வேற எதுவும் கேட்காத. நான் சொல்லவும் மாட்டேன். நீ சக்தி வாய்ந்தவனா மாறணும். இந்த அபிமன்யுவ ஊரே மதிக்கணும். ஏன் உத்தமராயர் நரசிம்மர் கூட உன்னை மதிப்பு மரியாதையோட நடத்தணும்.
அதுக்கு பின்னாடிதான் நீ யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியணும். அதுக்கு முன்னாடி உன்னை பத்தின ரகசியம் வெளியே வந்தா அது நம்ம உயிருக்கே ஆபத்து. அதனால யார்கிட்டையும் இத பத்தி பேசாத என்றாள். தன் பாட்டியின் கண்களில் இருக்கும் பயத்தையும் பதட்டத்தையும் பார்க்கும்போது அபிமன்யு கண்களில் தானாகவே கண்ணீர் வந்தது. அவன் வேகமாக ஓடிச் சென்று தன் பாட்டியை கட்டிப்பிடித்தான். அவன் கட்டிப்பிடித்தபடி, ஏன் நான் மரியாதையை சம்பாதிக்கணும்? நானும் அரச குடும்பத்தை சேர்ந்தவன் தானே. அப்படி இருக்கும்போது அவங்களே மரியாதை தருவாங்க தானே பாட்டி என்று கேட்டான். பாட்டி அவனிடம் இருந்து விலகி அவன் கண்களை பார்த்து, பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிறவன் தான் மாவீரன், அவங்க பெருமையை கடன் வாங்குறவன் இல்ல என்றான். அதை கேட்கும் போது அபிமன்யு முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் பாட்டியின் மடியில் படுத்தபடி அவருடன் உரையாட ஆரம்பித்தான். அவர்கள் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பாட்டி, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல என்று கேட்டான். பாட்டி அவன் தலையை கோதிக்கொண்டே பேச ஆரம்பித்தாள். இந்த பெட்டியில இருக்கிற முத்திரைகள் மற்றும் நுட்பங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கும்பல் கிட்ட இருந்துதான் உன்னை காப்பாத்த நான் போராடுறேன். அவங்களுக்கு கருணையே இல்ல. அவங்க யார வேணா கொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் உன்னை எங்கேயும் அனுப்பாம பொத்தி பொத்தி பாதுகாத்தேன். ஆனா உனக்குள்ள ஓடுறதும் ஒரு போர் வீரனோட ரத்தம் தான். நீயும் ரகுநந்த குலத்தோட வாரிசுதான் அப்படின்றதையே நான் மறந்துட்டேன். பல பிரம்ம தீரர்களை உருவாக்கிய குலம் ரகுநந்த குலம். அதோட வாரிசான நீ எப்படி சாதாரணமான ஆளா இருப்ப? 2 நாள் முன்னாடி நீ முதல் சக்கரத்தை எழுப்புனதையும் இன்னைக்கு நீ போட்டியில ஜெயிச்சிட்டு வந்ததையும் பார்க்கும்போதுதான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நான் உன்னை முன்னாலேயே இதெல்லாம் செய்ய விட்டுருக்கணும். எல்லாம் என் தப்புதான் என்று அழுதான். பின்னர் அபிமன்யுவை பார்த்ததும் தன் கண்களை வேகமாக துடைத்தார். தனது பாட்டியின் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யுவிற்கு ஒரு மாதிரி ஆனது. அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவன் பெரிய அரச குடும்பத்தின் வாரிசு போல இருந்தது. ஆனால் அதை நம்புவதா வேண்டாமா என்று அவனுக்கு தெரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு வரை அவன் ஒரு சாதாரண சாமானியன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இன்று அதில் நிறைய மர்மங்களும் கேள்விகளும் இருந்தது. அவன் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய பதில்கள் இருந்தன. அவனது பாட்டி அவன் கன்னத்தை அன்பாக தடவி, அபி, நீ கவனமா இருக்கணும். நீ சக்தி வாய்ந்தவனா மாறும் வரை பிரம்ம சக்கர முத்திரையை யாருக்கும் காட்டக்கூடாது என்றாள். தனது பாட்டியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அபிமன்யு ஜன்னல் வழியாக தெரிந்த முழு நிலவை கவனித்தான். முழு நிலவு என்றால் தாமாவை சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தம். அவன் வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். தன் பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு மலையை நோக்கி புறப்பட தயாரானான். பாட்டி, அடுத்த 5 முதல் 6 நாட்களுக்கு நான் முழு பயிற்சியில இருப்பேன். அதனால என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் என்றான். அவன் தன் தந்தையின் பெட்டியை பத்திரமாக தன் பையில் எடுத்து வைத்தான். அவன் பாட்டி அவனை பார்த்து, அபி, பத்திரமாயிரு. அதை விட பத்திரமா இந்த பெட்டியை பார்த்துக்கோ என்றாள். அபிமன்யு திரும்பி பாட்டியை பார்த்து, கவலைப்படாதீங்க, இந்த பெட்டியை என் உயிரை விட பாதுகாப்பா வச்சுப்பேன். கூடிய சீக்கிரம் இந்த நுட்பத்தை கத்துப்பேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு என்றான். அப்பொழுது மீண்டும் ஏதோ ஞாபகத்திற்கு வர பாட்டி அங்கிருந்த இன்னொரு பெட்டிக்குள் எதையோ தேடத் தொடங்கினான். அபிமன்யு ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். சிறிது நேரம் தேடிய பிறகு பாட்டி வெள்ளை நிறத்திலான ஒரு மோதிரத்தை அவனை நோக்கி நீட்டினாள். இது சேமிப்பு மோதிரம். இதுக்குள்ள உன் அப்பாவோட உடைகள் மற்றும் சில பொருட்கள் இருக்கு. உன் பயணத்துக்கு இது உதவும் என கூறிவிட்டு பாட்டி அவன் கன்னத்தை அன்புடன் தடவினாள். அபிமன்யு அந்த மோதிரத்தை வாங்கிக் கொண்டு பாட்டியை கட்டிப்பிடித்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான். பின்னர் மலை உச்சியை நோக்கி வேகமாக ஓடினான். தாமதமாக சென்றால் ஆச்சாரியர் கோபம் கொண்டு போய்விடுவாரோ என்று அவன் பயந்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிற்காமல் ஓடிய பிறகு அவன் மூச்சிறைக்க மலை உச்சியை வந்தடைந்தான். அவன் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. அவன் வேகமாக மூச்சிறைத்தான். அவன் கண்கள் மலை முழுக்க தேடின. அங்கு சில மேடைகள், மரங்கள் மற்றும் காய்ந்த புல்லை தவிர வேறு எதுவும் இல்லை. அதைக் கண்டதும் அவன் முகம் வாடியது. நான் தாமதமாக வந்துட்டேனா? ஆச்சாரியர் கோபித்துக் கொண்டாரா என்று கவலையோடு கேட்டான். அப்படியே அங்கிருந்த ஒரு கல் மேடையில் போய் அமர்ந்தான். ஆச்சாரியார் திரும்பி வரும் வரை அங்கிருந்து செல்லக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். அப்போது கணீர் என்று ஒரு குரல் ஒலித்தது. 2வது பயிற்சிக்கே இவ்வளவு தாமதமா என்று கேட்டுக்கொண்டே தாமா அங்கு வந்தார். அவர் குரலை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. குரல் வந்த திசையை பார்க்க அவன் வேகமாக திரும்பினான். வெள்ளை நிற உடையில் தாமா புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். பின்னர் அபிமன்யுவை நோக்கி நடந்து வந்து அவன் அருகே அமர்ந்தார். அவர் கோபமாக இல்லை என்பதை கண்டவுடன் அவன் நிம்மதி அடைந்தான். பின்னர் அவன் தன் சேமிப்பு மோதிரத்தை செயல்படுத்தி அதில் இருந்து ஒரு பழைய செப்புத்தாளை வெளியே எடுத்தான். அதை தாமாவிடம் காட்டினான். அதை கண்டதும் தாமா அதிர்ச்சி அடைந்தார். இது
இது பிரம்மசக்கர நுட்பம். இது எங்கிருந்து உனக்கு கிடைத்தது என்று கேட்டார். ஆச்சாரியரே ஆச்சரியப்படுவதைக் கண்டவுடன் அபிமன்யுவின் கண்கள் மேலும் பிரகாசமாகியது. ஆச்சாரியரே, இந்த நுட்பத்தை நான் எப்படி கத்துக்கிறதுன்னு சொல்லித்தர முடியுமா என்று கேட்டான். அதைக் கேட்ட ஆச்சாரியர் அந்த செப்புத் தகட்டை மீண்டும் அவனிடமே கொடுத்தார். இந்த நுட்பத்தை அவ்வளவு எளிதாக உன்னால் கற்றுக்கொள்ள முடியாது. இதை கற்றுக்கொள்ள உனக்கு நீண்ட காலம் எடுக்கும். அதற்கு முன்னர் நீ உன் அனைத்து சக்கரங்களையும் எழுப்ப வேண்டும். அதன் பிறகு பஞ்சபூதத்தில் ஒன்றையாவது கட்டுப்படுத்தி அதன் சக்தியை பெற வேண்டும் என்றவர் அபிமன்யுவை பார்த்து நிதானமாக, அபிமன்யு, உன் கையில் இருப்பது சாதாரண போர் நுட்பம் அல்ல. இது ஒரு சக்தி வாய்ந்த அழிவு நுட்பம். இதை கட்டுப்படுத்த வலுவான உடலும் உடையாத மனமும் தேவை. உண்மையை கூற வேண்டும் என்றால், இந்த நுட்பம் செயல்படுத்தப்பட்டால் அதை என்னால் கூட தடுக்க முடியாது. இந்த பிரம்ம சக்கரத்தை உடைக்கும் வலிமை எனக்கு இல்லை. ஏன், இங்கிருக்கும் பலருக்கு இல்லை. இந்த நுட்பம் உன்னிடம் இருப்பது நீ செய்த அதிர்ஷ்டம். நீ இதை கற்றுக்கொண்டு இதில் தேர்ச்சி பெற விரும்பினால் அதற்கு சித்தார்த்த குருகுலத்திற்கு செல்ல வேண்டும். ஆனால் சித்தார்த்த குருகுலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கு நடைபெறும் தேர்வில் தேர்ச்சி பெறும் அளவிற்கு நீ சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும். சித்தார்த்த குருகுலத்தின் போட்டிகள் இந்திரபுரி பேரரசின் போட்டிகளை விட கடினமானது. 100 பேர் போட்டியிட்டால் ஒருவரால் மட்டுமே அதற்குள் நுழைய முடியும். அதனால் நீ செல்ல வேண்டிய பாதை பெரியது. எனவே இந்த பெட்டியை இப்போதைக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் மனதில் ஏற்றிக்கொள் என்றார். இதைக் கேட்டதும் அபிமன்யு சோகமடைந்து தரையை பார்த்தான். பின்னர் தாமா அவனை பார்த்து, சரி சரி, முகத்தை அப்படி வைக்காதே. இது இல்லை என்றால் என்ன? நான் உனக்கு சில நுட்பங்களை கற்றுக் கொடுக்கிறேன். அது இப்போதைக்கு உனக்கு பயன்படும் என்றார். அதைக் கேட்டவுடன் அபிமன்யு முகம் மலர்ந்தது. அவன் வேகமாக தலையை ஆட்டினான். சரி, அது இருக்கட்டும். மோதிரத்தை திறந்தாயா இல்லையா? அதில் 2வது சுற்றை பற்றிய தகவல்கள் இருக்கிறது. அதை அறிந்து கொண்டால்தான் உன்னால் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் என்றார். இதை கேட்டவுடன் அபிமன்யு மீண்டும் சோகமடைந்தான். அதை பார்த்த தாமா கோபம் கொண்டார். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. 7 நாட்கள் அல்ல, 7 வருடங்கள் கொடுத்தாலும் உன்னால் 2வது சுற்றில் தேர்ச்சி அடைய முடியாது. உன்னால் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று கத்தினார். அபிமன்யு எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. தாமா அவனை பார்த்து, மரியாதையாக அந்த பெட்டியை ஓரமாக வைத்துவிட்டு வந்து உன் பயிற்சியை துவங்க என்றார். அதைக் கேட்டதும் அபிமன்யு வேகமாக ஓடி வந்தார். சத்திரிய மன்றத்தில் கொடுத்த மோதிரத்தை வெளியே எடுத்தான். தனது பயிற்சியை துவங்கினான். ஒரு பாறையின் மீது தியான நிலையில் அமர்ந்தான். தன் கவனத்தை சிதறடிக்கும் அனைத்தையும் விலக்கிக் கொண்டு முழு கவனத்தையும் அந்த மோதிரத்தின் மீது பதித்தான். அவனது முதுகில் ஒரு சக்கரம் விழித்தெழுந்தது. அதிலிருந்து பிரகாசமான ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளி படிப்படியாக அவன் உடல் முழுவதும் பரவியது. ஒளியுடன் சேர்ந்து சில மின்னல்களும் வெட்டின. தாமாவின் அறிவுறுத்தலின்படி அபிமன்யு அந்த சக்தியை தனக்கு முன்னால் இருந்த மோதிரத்தின் மீது செலுத்தினான். மின்னலும் பிரகாசமான ஒளியும் அருவி போல அந்த மோதிரத்தில் கொட்டியது. சில நிமிடங்கள் கழித்து மோதிரம் திறந்தது. இருப்பினும் அவன் அதை எடுக்க முயன்ற போது அது அவனது கட்டுப்பாட்டில் இருந்து தப்பி போட முயன்றது. அளவிற்கு அதிகமான சக்தி அந்த மோதிரத்திற்குள் பாய ஆரம்பித்தது. அதற்கு காரணம் அபிமன்யு உடலில் இருந்து வரம்பில்லாமல் சக்தி கொட்டிக் கொண்டிருந்தது. அது தாமாவையே ஆச்சரியப்படுத்தியது. தாமா உடனடியாக அந்த சக்தியை தன் உடலில் வாங்கிக் கொண்டார். அவர் மீது அந்த சக்தி மழை போல பொழிந்தது. ஆனால் அவர் உடல் வலுவாக இருந்ததால் அது அந்த சக்தியை தாங்கிக் கொண்டது. ஆனால் அதீத சக்தியை வெளியேற்றிய அபிமன்யுவின் நரம்புகள் புடைக்க ஆரம்பித்தன. அவன் உடல் வீங்கியது. அவன் முகம் வெளிரியது. அவன் இரத்த வாந்தி எடுத்தான். அவன் மயங்கி கீழே விழுந்தான். தாமா ஓடி சென்று அவனை பிடித்தார். அவர் அவனது நாடி துடிப்பை சரிபார்த்தார். அது சரியாக இருந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு போன உயிர் திரும்பி வந்தது. பின்னர் அவர் அபிமன்யுவை மெதுவாக தரையில் படுக்க வைத்தார். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். இந்த சிறுவனுக்கு பின்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய ரகசியம் இருக்க வேண்டும். இவனது அப்பா கண்டிப்பாக ஒரு மாவீரனாகத்தான் இருக்க வேண்டும். இவன் பெரும் அதிர்ஷ்டசாலி. இந்த வயதிலேயே இவ்வளவு சக்தி இவன் உடலில் இருக்கிறது. மூலாதார